நீங்கள் இப்போ பார்க்கறது சாதாரண மிஷின் இல்லை, இதில் தான் ஒவ்வொரு பட்டு சேலையும் உருவாகுது. இதுதான் எங்கள் வீட்டில் உள்ள கைத்தறி மிஷினோட செட்டப். இப்போ பாருங்கள், இதில் தான் ஒவ்வொரு பட்டு சேலையும் கையால் நெய்கிறாங்க. இதில் இருக்கிற பொருள் தாங்க சேரீ செய்ய தேவைப்படுது. இந்த பொருட்களின் பெயரெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இப்போது இந்த தறியில் 4 சேலை செய்கிற மாதிரி பாவு சுற்றிருக்காங்க. இங்கே பாருங்கள், இதுதான் ரோலு. இதில் தான் 4 சேலை செய்கிறதுக்கான பாவு சுற்றிருக்காங்க. இதில் சின்னதாக மிஸ்டேக் ஆனாலும் ஒரு நூலாக பிரிச்சுட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் எனக்கே தெரியும் இது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு. இதுக்கு ரொம்ப பொறுமையும் கவனம் தேவைப்படுங்க. இந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு ரொம்ப பொறுமை முக்கியங்க. எப்போவுமே ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் வந்து சேம் கலராகவும், செகண்ட் அண்ட் ஃபோர்த் சாரீ சேம் கலராகவும் தாங்க இருக்கும். ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு சாரீ என்ன கலர்னு. செகண்ட் சாரீ உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன், அது என்ன கலர்னு பார்ப்பீங்க. சேம் பார்டரு முந்தானியெல்லாம் சேம் கலராக இருக்கும். இந்த பாடி மட்டும் கலர் சேஞ்ச் ஆகுங்க. ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ண வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு சாரீ டிசைனை. இப்போ தேர்ட் சாரீ நெய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதை தான் நான் இப்போ உங்ககிட்ட காட்டிகிட்ருக்கேன். அடுத்த வீடியோவில் ரெண்டாவது என்ன சாரீ செஞ்சாங்க, அது எந்த கலர்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி தாங்க அவங்க செய்வாங்க. இப்போ என்ன நெஞ்சிட்ருக்காங்கன்னா முந்தானை பார்த்தாங்க நெஞ்சிட்ருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்ட்ரு முந்தானி எல்லாம் சேம் கலராக தாங்க இருக்கும் 4 சாரீக்கும். பாடி கலர் மட்டும் 2 சாரீக்கு ஒரு மாதிரி, இன்னொரு 2 சாரீக்கு ஒரு மாதிரி தாங்க இருக்கும். இது தாங்க எப்போவுமே பேட்டர்னு. இந்த மாதிரி சாரீ மேக்கிங் வீடியோ பார்க்கணும்னா மணி தறி லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.